ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மினிச்சர். நம்ம சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது இந்த ப்ரெட்டெல்லாம் சைடில் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே யூஸ் பண்ணலாம், ஆனால் எடுத்துகிட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த ப்ரெட்டு உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ட்ரையாங்கிள் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி க்யூப்பாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போது நம்ம ஓரங்களை கட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெட்டுகளை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பாருங்கள், நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் மூறுகிற அளவுக்கு மட்டுமே நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். சுகர் ஒரு சைடு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரெட்டுகளை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அதாவது நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா ப்ரெட் ஈஸியாக வெந்துடும். அதுக்காக பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வெந்துடும், அடுத்த சைடு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரெட் துண்டுகளையும் இந்த மாதிரி நான் பொரித்து எடுத்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்டுகளையுமே நான் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா குலோப்ஜான் பக்குவம் எப்படியோ அதே பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டி ஆகக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக அப்படியே குலோப்ஜான் பக்குவத்துக்கு எப்படி இருக்குமோ அதே பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ப்ரெட் துண்டுகளை ஒவ்வொரு சைடாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுகர் சிரப்பு இந்த இடத்துல நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டு அந்த சுகர் சிரப்பில் நல்லா உறிஞ்சி எடுக்கும். அதுக்காக 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்டுகளையும் நான் சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது குழந்தைங்க கேட்ட உடனே சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் அப்படி குலோப்ஜான் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நம்ம ப்ரெட் மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். நான் டெக்கரேஷனுக்காக மேலே நட்ஸ் தூவி விட்டுக்கிறேன். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நல்ல ஜூஸியாக வந்திருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைகள் கேட்டோடனே சடனே செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.